கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் சோத்திரங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 24வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, திடமனதாய் இருங்கள். திடனற்று போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போய்விட்டீர்களா? விடாய்த்து போய்விட்டீர்களா? திடமனதாய் இருங்கள் என்று பரலோகத்தின் சத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்கள் குடும்பத்திற்கு நேராய் வருகிறது. உங்கள் சபைக்கு நேராய் வருகிறது. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நேராய் வருகிறது. திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஸ்திரப்படுத்துகிறவர், உறுதிப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர், காத்து கொள்ளுகிற இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்து கலங்காமல், எதை குறித்தும் பயப்படாமல், ஸ்திரப்பட்டு திடப்பட்டு சாலிடா திடனா உறுதியா இருந்து கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவர் நமக்கு ஜெயபலமாய் இருப்பார். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர்தான் நமக்கு நன்மை செய்கிறவர். அவர்தான் நம்மை உயர்த்துகிறவர். அவரை பிடித்துக் கொள்வோம், பெரிய காரியத்தை காண்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள் என்று ஆறுதல் சொன்னீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னீரே, நன்றி அப்பா. வார்த்தையே வேதமே வெளிச்சம் என்பதை அறிந்து இந்த வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.